அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திட்டம் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது மத்திய, மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆயிடுறது, திட்டங்கள் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் தடைபெற்று போயிருது. சரிங்களா? ப்ராப்பரான கிளியரன்ஸ் இல்ல. புதுசு புதுசா நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சுட்டு வந்து இதுக்கு கிளியரன்ஸ் இருக்கா? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த கிளியரன்ஸ அரசாங்கமே அத எடுக்காம விட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒடிசால எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் தான் கட்டுறாங்க. ஆனா, அதுக்கு ப்ராப்பரான ஒரு என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் இல்ல அப்படிங்கிறனால, இப்ப அந்த கட்டுமானம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இப்பயின்ட்டு இல்ல, முன்னாடிலேருந்தே நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அதனால 2017ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. அதாவது ஒரு திட்டங்களுக்கு முன் தேதியிட்டு அரசு உத்தரவுகள வந்து பிறப்பிச்சுக்கலாம். அதாவது அந்த சுற்றுச்சூழல் உத்தரவுகள பிறப்பிச்சுக்கலாம். என்விரான்மென்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத அ நமக்கு வந்து முன்தேதியிட்டு கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு நடைமுறைய வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நடைமுறைக்கு எதிரா உச்சநீதிமன்றத்தில வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. உச்சநீதிமன்றம் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2021, 22 அந்த தீர்ப்புல அ சாரி 2000 போன வருஷம் அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு நடைமுறைய கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? முன்தேதியிட்டு அ சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ வந்து வாங்குறது அப்படிங்கிறது சரியான முறையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றமே அத சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அந்த தீர்ப்பின் மீது மறு ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நெறைய தரப்புல இருந்து மனுக்கள் வந்து வந்திருக்கும். நெறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மனு போட்டிருப்பாங்க. இத மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மறு ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த பழைய தீர்ப்புனால கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல அரசாங்கத்தினுடைய கருவூலத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படும். ஆல்ரெடி கட்டுன விஷயங்கள் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு, மறுபடியும் என்விரான்மென்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்கிட்டு, மறுபடியும் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கிற காரணத்தினால, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த ஒரு தீர்ப்புல ஒரு சிறிய மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசு திட்டம் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கல அப்படின்னாலுமே, அந்த திட்டத்துக்கு தடை இருக்காது, தடை இருக்க முடியாது, தடை விதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூல இத குடுத்திருந்தாலும், இத பிற்காலத்துல மிஸ்யூஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதான் முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோவையில் வேளாண்மை மாநாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடான ஒரு மாநாடு கோவை கொடிசியா அப்படிங்கிற இடத்துல நடக்கப் போகுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த விழாவ இந்த மாநாட தொடங்கி வச்சு, பிஎம் கிசான் திட்டத்துக்கு கீழ தொகைகள வெளியிட போறாரு அப்படிங்கிற செய்திகள குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் இந்த வேளாண்மை மாநாடு கோவையில நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தாற் போன்றது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நமக்கு பிடிக்காதவங்க கூட இருக்கிறது ஒரு பாம்பு கூட குடிசையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்ல வராரு. திருக்குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்துல. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.